பத்திரிக்கை ஒன்று நடத்திட்டு இருந்தோம். கையெழுத்து பத்திரிக்கை. ஸ்கூல் டேஸ்லேயே ஆரம்பிச்சாச்சு. எழுதணுன்ற ஆர்வம் வரும்போது பப்ளிஷ் பண்ணுறது நம்மளே பப்ளிஷ் பண்ணோம். நான் சுரேஷ். சுபாவில் நான் சுபாவில் பாலகிருஷ்ணன். பப்ளிஷராக நம்மளே இருந்தா என்னன்னு சொல்லிட்டு 40 பக்கம் நோட் புக் வாங்க வேண்டியது, அதில் எழுத வேண்டியது. சிறுவர் மலர்ச்சோலைன்னு பேர் வச்சு நாங்களே கதை கட்டுரை எல்லாமே எழுதி ஜோக்குலேருந்து எல்லாமே ஃபில்அப் பண்ணி கிளாஸு ஃபுல்லாக செப்ட்டு போய்ட்டு அதுக்கு ஒரு தீபாவளி வந்தபோது தீபாவளி மலர் போடுறதுக்கு காசு 200 பக்கம் நோட் புக் வாங்குறது காசு இல்லை. நம்மளே காசு தரட்டுனா என்னென்னு ஒரு ட்ராமா எழுதி நானும் ரமேஷும் அவங்க வீட்லேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரீனு பின்னாடி வச்சு ஒரு ட்ராமா போட்டு 10 பைசா டிக்கெட் வச்சு விற்றோம். அதில் திரட்டின காசில் தான் தீபாவளி மலர் இஷ்யூ போட்டோம். கலர் பென்சில்லாம் வச்சு கலர் கலராக போட்டது. இப்போ அதில் எழுதின அந்த ட்ராமாவில் எழுதின ஒரு போர்ஷனை எடுத்து நான் அப்படியே கண்ணனுக்கு அனுப்பிச்சேன். 15-20 நாள் கழித்து குறுக்க மடித்து கண்ணன் பத்திரிக்கை வீட்டுக்கு வந்தது. பார்த்தா சுரேஷ்னு போட்டு வீடோ வீடு படம்லாம் போட்டு நம்ம கதைக்கு ஒருத்தர் படம் போட்டிருக்காங்கன்னு ஒரு பெருமை தான்.